ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற டாபிக் நம்மள நிறைய பேர் கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா என்னாலையும் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களோட பேசணும் அப்படின்னு நினச்சி ஒரு சில விஷயங்களை நான் நோட் பண்ணிக்கும் பொழுது என்னால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்மளோட லைஃப்பில் சில ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அப்படியே நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். எதனால ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியாமலே நிறைய ஹேபிட்ஸ் நம்மளோட லைஃப்பில் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஆமாம் இது ஏன் இத்தனை வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரியான ஒரு சில பழக்கங்கள் வந்து நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் உங்களோட லைஃப்பில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையும் சரி, அஸ் அ பர்சனாகவும் சரி, சில விஷயங்களை நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சில டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நாங்கள் பிரியா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹேபிட். இந்த ஹேபிட் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க. லைஃப் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். அதாவது ஒரு சில ஐட்டம்ஸ், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிராக்கரி செட்டாக இருக்கட்டும், இல்லை ஹேண்ட்பேக், ஸ்லிப்பர்ஸ், காஸ்ட்லியான பர்ஃப்யூம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவோம். பட் ஒரு ஸ்பெஷல் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபெஸ்டிவல் டைம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வருஷக்கணக்காக பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் உங்களில் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் டே நம்மளோட லைஃப்பில் எப்போ வரும் வராது அப்படின்னு நமக்கே தெரியாது. அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி ஸ்பெஷல் டே வரும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான சூழ்நிலையோ அதை யூஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனோ நமக்கு அமையுமா, அந்த மாதிரியான சூழ்நிலையில நாம இருப்போமா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால உங்களோட டெய்லி ரொட்டீன்ல நீங்க அந்த மாதிரி ஸ்பெஷலா யூஸ் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஐட்டம்ஸை ஏதோ ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க. அந்த டேவை நீங்க ஸ்பெஷலான டேவா மாத்திக்கோங்க. அப்படி மாத்திக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஃபீல் உங்களுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். ஏதோ அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொரு நாள் ஸ்பெஷல் டே அப்படின்னு வைக்காம உங்களுக்கு கிடைச்சிருக்க டேவை நீங்க ஸ்பெஷலா மாத்திக்கோங்க. எல்லாமே நம்ம மனசு பொறுத்தும் நம்மளோட தாட்ஸை பொறுத்தும் தான் இருக்கு. இந்த டேவை ஸ்பெஷலா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே அந்த டேவை ஏதாவது ஒரு விதத்துல நாமளே ஸ்பெஷலா மாத்திக்கலாம். இது உங்களோட லைஃபை பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு, ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஹேபிட். ஒரு ஃபேமிலிக்குள்ள அப்பா அம்மா இல்லை உங்களோட சிப்ளிங்ஸோட இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்களோட இருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள சொல்றேன். ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட வருது அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தாமலேயே ஒரு மாதிரி சைலண்டாக இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி சைலண்டாகவே இருக்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் டேஞ்சரான பழக்கம் தான். அது உங்களோட மனசுக்கும் சரி, ஒரு ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு ஃபேமிலியோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்து நல்லது கிடையாது. ஏன்னா நம்மளை அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அது நம்மளுக்கு ஹர்ட்ஃபுல் ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், அது வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்றத நம்ம ரொம்ப சைலண்டாகவே இருந்துக்கிட்டு அவங்களோட முகம் கொடுத்து பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான தீர்வு கிடையாது. அது பிரச்சனையை இன்னும் பெருசாக்க தான் செய்யும். இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு கேப் விழுகிறதுக்கு அது ஒரு ரீசனாக அமைஞ்சிரும். அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுனது பிடிக்கல, கஷ்டப்படுறீங்க, ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 hour 1 hour, ஒரு டேல ½ டே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு இது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணது எனக்கு சரியாக படலை, இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இதனால நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தேவையில்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சு அதை சால்வ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு இப்படி சைலண்டாகவே இருந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் தான். அப்படியே ரொம்ப அமைதியாக இறுக்கமாக இருக்கும்போது அது இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். அதனால உங்கள் மனசு வந்து இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து ஒரு சின்ன பிரச்சனையை ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. டக்குன்னு உட்காந்து பேசி அதை சால்வ் பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் சரி, ஒரு ஃபேமிலியோட இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியை சந்தோஷமாக நீங்கள் ரன் பண்ணிக்கிறதுக்கும் சரி நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம், இது நம்மள நிறைய பேர்த்துக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளோட சின்ன வயசுலேருந்தே ஒரு பிளேட்டில் இருக்க சாப்பாடை நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் பாதி வச்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை தாத்தா பாட்டி, அத்தை, அம்மா, யாரோ ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க சாப்பிடாம எழுந்திருக்காத அந்த பிளேட்டில் இருக்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும்னு சொல்லி
ஆல்ரெடி நம்ம வயிறு ஃபில்லா இருந்தாலும் அதை சாப்பிட்டு தான் ஆகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம மேல இருக்க அக்கறை, நல்லா சாப்பிட்டா பிள்ளை நல்லா வளரும், அது ஹெல்தியா இருக்கும், அதனால அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இங்க நமக்கு வந்து வயிறு நிஜமாவே ஃபில்லா இருக்கும், ஆனாலும் விட மாட்டாங்க. அதை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அதை நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கமாவே பழக ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு டைம் பீரியட்க்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஹெல்த்துக்கு ஒரு சின்ன ட்ரபிள் கொடுக்கும் பொழுது, ரொம்ப நம்ம ஜாஸ்தியாக டம்ப் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்போது, இல்லை சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும்போது தான் அதை ரியலைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஏன் இப்படி நம்ம வந்து இவ்வளோ சாப்பிட்றோம், ஏன் இதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கே, இதுக்கு மேலே ஏன் நம்ம டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நமக்கே ஒரு டைமில் வந்து அது ஃபீல் ஆகும். எனக்கு வந்து கம்மியாக சாப்பிட்டா போதும்னு சொல்லி சாப்பிடாமலாம் அப்படி பண்ணக்கூடாது. உங்களோட ஹெல்த்துக்கு தேவையான அளவு குவான்டிட்டியை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பிளேட்டை ஃபில் பண்ணிக்கிறதோ, இல்லை பிளேட்டில் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடையோ சாப்பாடை வந்து சாப்பிடாதீங்க. வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. வாங்கினதை நீங்கள் வேணும்னு தானே வாங்கியிருப்பீங்க, அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. வயிறு வந்து ஒரு 75% ஃபில்லாக இருந்தால் கூட போதும் தான். அதுக்கு மேலே கொஞ்சம் காலியாக இருக்கிறது எப்பவுமே நல்லது தான். நம்மளோட டைஜஷன் நல்லாயிருக்கும், நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். 4th ஹேபிட், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு சில ப்ராப்ளம்ஸை ஓப்பனாக பேசாமல் இருக்கக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது அந்த ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் சரி, அந்த ஃபேமிலியும் சரி, நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு எந்த விதத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, லைக் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களோட ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, வீட்டில் ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸோட சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் ஓப்பனாக பேசுங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எங்கே இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ, இல்லை நான் வந்து ஃபினான்ஷியலாக இந்த மாதிரி டவுனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி அவங்க வருத்தப்படுவாங்களோ, அதனால வந்து அவங்ககிட்ட இதை தெரியப்படுத்த வேணாம் அப்படின்னு நினச்சி உங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் ஆக்கிட்டே இருப்பீங்க. அதை சரி பண்ணவும் முடியாமல், அதை சரி பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் உங்களுக்கு அப்பவும் அமையாமல் ஏதோ ஒரு போராட்டமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக எனக்கு ஃபினான்ஷியலி இந்த ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் அதுலேருந்து சரியாக்கி வர வரைக்கும் எனக்கு உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்றத ஓப்பனாக பேசுங்க. அப்போதான் அதை வந்து மற்றவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை ஓப்பனாக பேசுறது மூலமாக அவங்ககிட்ட ஒரு சப்போர்ட் கிடைக்குதுல்ல, அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனசுக்கு ஒரு புது தெம்பையே கொடுக்கும். அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஓப்பனாக பேசிட்டீங்க அப்படின்றதுனால உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும்போது நம்மளால எதுனாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து நமக்குள்ள வந்துடும். அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.